Hi, this is Vibe with Viji cooking and travel vlog. புளியோதரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு நான் இந்த ஏகாதசி கதையை நான் சொல்கிறேன். Wow, superb puliyodharai. Very tasty and yummy puliyodharai recipe. ஒரு லெமன் சைஸ் டேமரிண்ட், அதாவது புளியை கரைச்சி வச்சுக்கணும், வடிகட்டி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பவுட்ரு நம்ம அரைக்கணும். ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஜீரா 1 ஸ்பூனு, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபெனுக்ரீக் இருக்குல்ல, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. போட்டுட்டு கறி லீவ்ஸும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வறுக்கணும். 1 ஸ்பூன் ஆயில் போட்டு அதைய வணக்கணும். இப்போ ஒரு 8 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். ரெட் சில்லிஸ் 5 போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். மூங் தால் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கிரவுண்ட் நட்ஸ் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பாயில் பண்ணி வேக வச்ச அந்த கிரவுண்ட் நட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் குக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் செப்பரேட்டாக. அதையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் இதுக்குள்ளே போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கணும். சாதம் கிளறும்போது மறுபடியும் 1 ஸ்பூன் போட்டு கிளறினோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் அசஃபோடிட்டா போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு, இப்போ கரைச்சி வச்சுருந்த லெமன் சைஸ் புளியை வடிகட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா சுண்டுற மாதிரி நம்ம நல்லா வணக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மறுபடியும் ஒரு பவுல் வாட்டர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கணும். வேக வச்ச நிலக்கடலை தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வரணும். சூப்பரான ஒரு அரோமா வருது, பெருங்காயம் ஸ்மெல்லு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். சூப்பரான ஸ்மெல் வருது. இப்போது நம்ம 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஒரு இதில். அதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 5 அதில் பிச்சு போட்டுக்கணும். கறி லீவ்ஸ் அதில் போட்டுட்டு நம்ம சுண்டக்கடலை அதில் போட்டுடணும். மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி, இப்போ ரைஸ் ஒரு 2 டம்ளரோ கப்போ நம்ம எடுத்துட்டு அதில் ரைஸ் வச்சுட்டு பச்சரிசி வச்சுக்கோங்க. அதை ஒரு 2.25
டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஒரு ஒரு கப்புக்கு 2.25 வாட்டர் வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னா ஒரு 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். வச்சுட்டு ஆற வச்சு நம்ம இந்த கிரேவி போட்டு நல்லா கலக்கணும். சூப்பராக இருக்குது பார்க்கறக்கு. டேஸ்ட் பண்ணல, உப்பு காரம் எல்லாம் பார்த்தாலே தெரியுது கரெக்டாக இருக்கும்னு. இன்றைக்கி ஏகாதேசின்றனால நம்ம சாமிக்கு இதையே படைக்க போகலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வாங்கிக்கிட்டேன், நெய் வாங்கிக்கிட்டேன், கீ, இப்போது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. வெளியே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் நல்லா நிறைய ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. நேற்றுக்கெல்லாம் 3 மணி ஆச்சு இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நாங்கள் ஆக்சுவலாக அந்த பக்கம் சைடில் அங்கே தெரியுதில்ல கேட்டு, அதுலேருந்து தான் நாங்கள் வருவோம். அதுதான் என்ட்ரன்ஸ். ஆனால் இன்றைக்கி ஏகாதேசிங்கிறனால நாங்கள் இந்த பின் வழியாக இந்த சொர்க்கவாசல் அது வழியாக நாங்கள் வந்தோம். இதுதான் அந்த கோதண்டராமன் கோயில் ஹைதராபாத்தில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ராமர் சிலை, சீதாதேவி, ஆஞ்சநேயர், லக்ஷ்மண் சேர்ந்தாப்பில் சூப்பரான ஒரு கோயில். எங்கள் வீடு விற்காமல் இருந்தது 10 இயர்ஸாக. அதே பகவானோட கிருபையினால் கரெக்டாக சீக்கிரமாக விற்றுருச்சு. அதனால் நன்றி சொல்கிறதுக்காக சாமிக்கு வஸ்திரம் அந்த மாதிரி சில இதை வேண்டுதலை நிறைவேற்றி இன்றைக்கி நன்றி சொல்கிற தினமாக இருந்தது. இது அபய ஆஞ்சநேயர். சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது இங்கே வந்தால். ஏகாதேசி ஸ்டோரி என்னன்னா, இந்த மேலோகத்தில் இந்திரன் அவனோட மகன் இந்திரனோட மகன் மலையவன் இந்த மேலோகத்தில் டான்ஸ் ஆடுற ஒரு அப்சரஸ் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து மயங்கி, ட்ரூ லவ்வெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி அப்படி ஆகி அவங்களோட டியூட்டியை ஒழுங்காக செய்யாமல், அதாவது டான்ஸ் ஒரு கலை, அது கரெக்டாக இல்லாமல் தப்பாக ஆடி அப்படியே அவங்க பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்க. ஃபோக்கஸ் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது இந்திரனுக்கு கோபமாயிடுச்சு. அதனால் ஒரு கேர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கேர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஹெவன்லி பாடிஸ்லேருந்து விலகி தூரமாக போய் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அவங்க அர்த்தில் ஹிமாலயாஸ் ஹேமாவதி குஃபா அங்கே ரொம்ப குளிரில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஹெவன்லி ப்ளஷர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம குளிரும் அந்த தனிமையும் அவங்கள ரொம்ப வருத்தி ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் அவங்க நினப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போயிடுச்சு. அதனால்
அவங்க நேச்சுரலாகவே வந்து ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துட்டாங்க. எதுவுமே சாப்பிடாம அந்த நாள் வந்து அப்படியே ரொம்ப பயந்து அப்படியே தவிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த நாள். அப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த நாள்கள்லாம் ஏகாதசி. அதனால் வந்து கடவுள் வந்து நீங்கள் எதையுமே ஃபாஸ்டிங் பண்ணி நீங்கள் வந்து எதையுமே சாப்பிடாம அப்படியே இருந்தனால உங்களுக்கு வந்து நாங்கள் முக்தி தரேன் அப்படின்ட்டு சாமி வந்து அவங்கள அந்த சின்ஸ் எல்லாம் போக்கிட்டு அவங்க வருத்தப்பட்டதுனால அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதனால சாமி வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி பழைய நிலைமைக்கு ஹெவன்லி ப்ளஷர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்க திரும்பவும் அவங்களோட நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. இதையை வந்து இந்திரன் வந்து பார்த்துட்டு, எப்படி ஒரே நாளில் நீங்கள் இவ்வளோ கர்ஸையெல்லாம் கடந்து வந்துட்டீங்களே எப்படி அப்படின்னனால இந்த ஏகாதசி வந்து நாள்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி முக்தி கிடச்சிருக்கு. ஸோ இந்த பூமியில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பகவான் விஷ்ணுக்கு வந்து நம்ம சேவை செஞ்சோம்னா நமக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் இது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம் பண்ணுறோம். அதனால் நம்மளோட பேட் கர்மாஸ் எல்லாம் வந்து அப்படியே போயிடுது. அதனால தான் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து பகவான் விஷ்ணு வந்து முரா அப்படிங்கிற டெமனை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு படுத்திருக்காரு. அப்போ வந்து ரொம்ப டயர்டாக படுத்திருக்கும்போது வேற ஒரு டெமன் வந்து விஷ்ணுவை வந்து அட்டாக் பண்ணும்போது விஷ்ணுவை வந்து காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து ஒரு இந்த ஏகாதசி சாமி வந்து அப்படியே பிறந்த மாதிரி சொல்கிறாங்க. பிறந்து அந்த சாமி வந்து இந்த டெமனை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணிருச்சு. அப்போது எப்போ வந்து இந்த விஷ்ணு பகவான் வந்து கண் விழிச்சும் போது இதை பார்க்கவுன்னா ஏகாதசிக்கு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து என்னை காப்பாற்றினதுனால உன்னைய வந்து இந்த பூலோகத்தில் வந்து எல்லோரும் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஏகாதசி. அந்த நாளில் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்காக வந்து நம்ம சில டைட்டிங் எல்லாம் இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு இம்யூனிட்டி எல்லாம் நல்லா டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஏகாதசி விரதம் இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog.